நீங்கள் மார்க்கெட்டில் கறியாக வாங்கும் பொழுதும் ஞாபகம் வச்சுக்கலாம், டாய்லெட்டில் உட்காந்துருக்கும் பொழுதும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு நேம நியமங்கள்லாம் கிடையாது. அந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது பகவான் சொல்லியிருக்கார், நாமமும் நாமியும் ஒன்று தான், நாமத்தையும் நாமையும் பிரிக்க முடியாது. நம்ம நாமம் சொல்லும் பொழுது அந்த நாமே நமக்குள்ள பிரசன்னமாயிட்டார். நமக்கு நம்ம மனத்தில் உலகம் அவ்வளோ நுழைஞ்சிருக்கிறதுனால அவருடைய ப்ரெசன்ஸ் தெரியல. ஆனால் அவர் வந்துடுற, அவருக்கு நம்ம மனசு தெரியும், அதில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியும், போராட்டங்கள்லாம் தெரியும். அதனால நம்ம நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற அவருடைய இருப்பு, அந்த சைத்தன்யம், நம்ம குரு பகவான் நமக்கு என்ன வேணுமோ அதை அவருக்கே உரிய முறையில் சரியான தருணத்தில் கண்டிப்பாக பண்ணி தருவார். அதனால் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் சரி, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம்னாலும் சரி, பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். குரு பகவான் தான் நம்ம மூலமாக எல்லா காரியத்தையும் செய்கிறார், நம்ம அவர் கையில் வெறும் கருவி மாத்திரமே அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா பகவான் அவர் இருக்கிற பெரிய நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடுவார். இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பகவான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். நாம் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப அதை நினைவு இருந்து அதை நமக்கு ஒரு செயல்படுத்தி அதையே வாழ்க்கையில் இயல்பாக மாற்றி. யோகி ராம் சத்குரு மகாராஜ்.